கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். ஆமேன். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்தும் சாட்சிகளை குறித்தும் அவர்களுடைய ஜீவியம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் அந்த மற்ற விசுவாசத்தினால் பெறும் பலன்கள் பற்றியும் ஒரு விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது என்பதை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது. அது எப்படி நாம் தேவனை நம்பி அப்படியே ஜீவிப்பது? அடுத்து விசுவாசம் இல்லை என்றால் அவிசுவாசம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது. அவிசுவாசம் என்பது ஒருவித பயம், இந்த பயமே ஆசீர்வாதங்களை அழித்து விடுகிறது. இங்கு பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுவது என்ன? தம்மை டெலிஜென்ட்லி சீக்கியம் விடாமுயற்சியுடன் தேடுகிறவர்கள், கருத்தாய் விடாமுயற்சியுடன் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆனால் இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் தலைகீழாக தேடுகிறார்கள். எப்படி என்றால், கருத்தாய் ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுகிறார்கள். விடாமுயற்சியுடன் ஆசீர்வாதம் வேண்டும் மட்டுமே தேடுகிறார்கள். அதாவது சுகம் வேண்டும், பலன் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், செல்வம் வேண்டும். இது மட்டுமே தேவனை தேடி வேண்டினால் ஒரு நாள் இவை யாவும் உங்களை விட்டு பிரியும்போது உங்கள் விசுவாசம் மறைந்தும் போகிறது. நாம் யோபுவை குறித்து தியானித்தால் தனது ஆஸ்தி, அந்தஸ்து மற்றும் அவனது சரீரமுற்றும் கூட அழுகி போய்விட்டது. சரீரம் அழுகின நிலையிலும் அந்த யோபுவின் அறிக்கை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். என் மாம்ச கண்களினால் தேவனை பார்ப்பேன் என்கிறான் யோபு. என்ன கர்மையான தேவனுடைய ஜனமே, தேவனை கருத்தாய் தேடுவது என்பது அவர் விட்டு சென்ற அவரது சுபாவம், அவரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடப்பது. இது போன்று அவரை தேடும்போது அவரது அளவற்ற ஆசீர்வாதம் எளிதில் பெற முடியும். ஆமேன். God bless you.